லக்னம் வந்து மேஷ லக்னம். மேஷ லக்னத்துல பிறந்திருக்காரு. ஹஸ்த நட்சத்திரம். சரிங்களா? இப்போ இந்த லக்னத்துக்கு இந்த பேர் அமைக்கக்கூடிய நட்சத்திரமானது 6 அப்படிங்கிற இடத்துல போய் மறைஞ்சிருச்சு. மறைவுத்தன்மையில இருக்கு. இப்ப இந்த மறைவுத்தன்மையில உள்ளவருக்கு வந்து நம்ம பேர் அமைக்கும் போது அவருக்கு இயற்கையாகவே அந்த 6னுடைய தன்மை கடன், நோய், எதிரி அப்படிங்கிற தன்மையை வந்து இயற்கையாகவே கொடுத்துரும் அவருக்கு. அப்படி கொடுத்துருச்சுனால என்ன ஆகும்? வாழ்நாள் முழுவதும் அவர் கடன், நோய், எதிரியால பிரச்சனை ஹேண்டில் பண்ணிட்டே இருப்பார். அவருடைய வாழ்க்கை அடுத்தடுத்த நிலைக்கு உயர்வதற்கான வழிவகை இருக்கவே இருக்காது. அப்போ நீங்க சரியான பேர் தான் அமைச்சிருக்கீங்களா? உங்க லக்னத்துக்கு உங்களுடைய நட்சத்திரமானது 6, 8, 12ல மறையாம இருக்கா அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கணும். இப்போ குழந்தைக்கு பேர் அமைக்கும் போது மிக மிக முக்கியமான விஷயம் இதுதான். ஏன்னா எல்லாரும் வந்து பேர் அமைச்சிடுறாங்க. அமைச்சதுக்கு அப்புறம் இந்த பேர் சரியா இருக்கா இல்லைங்கிறது அடுத்தது செக் பண்ணுறதுக்காக ஃபோன் பண்றாங்க நிறைய பேர். சரிங்களா? அதை அமைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அதை கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு கொஞ்சம் பார்த்துட்டு பண்றது ரொம்ப நல்ல விஷயமாக அமையும். சரிங்களா? இப்போ நட்சத்திரப்படி பேர் அமைக்கக்கூடிய முறையை கொஞ்சம் பார்த்துடலாம். ஆமா, இப்போ நட்சத்திரப்படி பேர் அமைக்கக்கூடிய முறை முதல்ல வந்து நட்சத்திரங்களை பார்த்துடலாம். நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிறந்த நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரம் சொல்லுவாங்க. சரிங்க? அது 1, 10, 19 அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா எல்லாமே வந்து ஜென்ம நட்சத்திரம். 1, 2 அப்படிங்கிறது சம்பத்து நட்சத்திரம், சம்பத்து தாரைன்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? சம்பத்து தாரை இது 2, 11, 20 அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்ப ஜென்ம நட்சத்திரத்துக்கான பலன் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே ஜென்ம நட்சத்திரம் வந்து தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக அமையும். உங்களுக்கு இன்கேஸ் இன்னைக்கோ நாளைக்கோ இன்கேஸ் ஜென்ம நட்சத்திரம் போயிட்டு இருக்கு அப்படின்னா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மன உளைச்சல் அதிகமா இருக்கும், தடுமாற்றங்கள் அதிகமா இருக்கும். சரிங்களா? அதே போல 2வது நட்சத்திரம் தாரை. 2வது தாரை வந்து உங்களுக்கு 2, 11, 20 அப்படி வரும்போது உங்களுக்கு சகல சம்பத்தையும் கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக அமையும். சகல சம்பத்து, சகல சௌபாக்கியங்களை கொடுக்கக்கூடியது இந்த 2, 11, 20 நட்சத்திரங்கள். உங்க நட்சத்திரத்திலிருந்து எண்ணும் போது 2, 11, 20 வந்துச்சுன்னா ஒரு சகல சம்பத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமா அமையும். சரிங்களா? அதே போல உங்களுக்கு 3, இந்த 3 அப்படிங்கிறது விபத்து தாரைன்னு சொல்றோம். உங்க நட்சத்திரத்திலிருந்து எண்ணும் போது 3வது நட்சத்திரம் எது வருதோ அது உங்களுக்கு விபத்து தாரையா வரும். அப்போ அது மாதிரியான திருமணத்துக்கு பாக்குறீங்கன்னா திருமணத்துல வந்து உங்க நட்சத்திரத்துக்கு 3வது நட்சத்திரம் உள்ள பொண்ணை நீங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டீங்க, கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல பிரச்சனைகள் அதிகமா இருக்கும். அது வந்து விபத்து தாரையா உள்ள வரதால சில பேர் என்ன பண்றாங்க, ஜோசியத்துல வந்து திருமண பொருத்தம் பார்க்கும்போது நட்சத்திர பொருத்தங்களை தவறா பார்த்து அந்த மாதிரியான தவறுகளை உள்ள வந்துருது. அப்படி இல்லாம உங்களுக்கு இந்த சம்பத்து தாரைகள்லாம் பார்த்து லக்ன அடிப்படையில லக்ன பொருத்தம் இருக்குதா, ராசி அதிதி பொருத்தங்கள் இருக்குதா, தசாபத்தி பொருத்தங்கள் இருக்குதா, நாடி பொருத்தத்துல அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜ் வைஸ் சில விஷயங்கள் பார்ப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரியான தோஷங்கள் கழிப்பு இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம ஜாதகத்தை சேர்க்கணும். அது யாரும் பார்க்கறது கிடையாது. அது மாதிரி பார்த்துட்டு சேர்த்தா நல்லது. இப்போ இது 3, 12, 21 இது வந்து விபத்து தாரை. சரிங்களா? இது விபத்து தாரையால காயங்கள் ஏற்படுறது, உயிர் ஆபத்து தரக்கூடியது இந்த விபத்து தாரைங்கிறது. அப்ப 4வது வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து சேமதாரைன்னு சொல்றாங்க, சாதக தாரைன்னு சொல்லுவாங்க. சேமம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது 4, 13, 22. சரியா? இது வந்து சுகம் தன்மையில செயல்படக்கூடியது இந்த சேமம் அப்படிங்கிறது. சரிங்களா? இப்போ 5 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிரத்யக் அப்படின்னு சொல்றது. பிரத்யக் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து தடை, முடக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. தடையும் முடக்கையும் சொல்லக்கூடியது இந்த பிரத்யக் தாரை. அப்போ இந்த நட்சத்திரத்துல ஒரு விஷயம் செய்யும் போது நீங்க பார்த்து செய்யணும். இந்த 3,
5 இது மாதிரி நட்சத்திரங்கள் வரும்போது நீங்கள் ஒரு விஷயம் செய்யணும்னா நீங்கள் பார்த்து அதுக்கு தகுந்தாற் போல நீங்கள் செஞ்சுக்கணும். 6 6 வந்து பார்த்தீங்கன்னா சாதகதாரை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மிகவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குருமார்களை தேர்ந்தெடுக்கிறீங்க, ஒரு விஷயத்த செய்ய போறீங்க, ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னா இந்த சாதகதாரையை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. இந்த சாதகதாரை 6வது நட்சத்திரமாக வருது. இப்போ ஒருத்தருக்கு அதிகமாக பிரச்சனைகள் இருக்குது, உடம்பு பிரச்சனை அதிகமாக இருக்குன்னா இந்த சாதகதாரையில் உள்ளக்கூடிய தெய்வங்களை வழிபாடு பண்ணும்போது நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? அதனால இந்த சாதகதாரை வந்து தொட்டது துலங்கும். இது வெற்றின்னு வச்சுக்கோங்க இந்த சாதகதாரை அப்படிங்கிறது. அடுத்தது 7. இந்த 7 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வதைன்னு சொல்லக்கூடியது. இந்த வதை வந்து எதுக்காக அப்படின்னா, இந்த நீங்க ஒரு விஷயம் செய்ய போறீங்க அப்படின்னா அன்னைக்கு உங்களோட 7வது நட்சத்திரம் போயிட்டு இருக்கு அப்படின்னா அது வந்து என்ன பண்ணும், உங்களுக்கு துன்பங்களை ஏற்படுத்தக்கூடியது. இந்த 7. அதுக்கப்புறம் 8. இந்த 8 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மித்திரம்ங்கிறாங்க. மித்திரம் அப்படின்னா நண்பன். சரிங்களா? 8, 17, 26 உதவிகள் கிடைக்கிறது, நட்பு உதவி கிடைக்கக்கூடிய இடம் இந்த 8. இந்த வந்து மித்திரன் அப்படின்னாலே நண்பன் சொல்லக்கூடியது. அப்போ 8 அப்படிங்கிறது 8, 17, 26 இதெல்லாம் வந்து உங்களுக்கு உங்க நட்சத்திரத்தின் எண்ணும் போது வரக்கூடிய நட்சத்திரங்கள் உங்களுக்கு மித்திரையாக செயல்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 9 இது வந்து அதிமித்திரைன்னு சொல்லக்கூடியது. அதிமித்திரை அப்படின்னா உற்ற நண்பன். சரிங்களா? நெருங்கிய நண்பன், நெருங்கிய அதிகமாக உதவிகள் கிடைக்கும்னா இந்த இதை பயன்படுத்திக்கலாம். அதிநட்பு. இப்போ ஒரு குழந்தைக்கு பேர் வைக்க போறீங்க, இப்போ குழந்தைக்கு ஜென்ம நட்சத்திரத்தில் வைக்கிறீங்கன்னா அது எதுக்காக வைக்க வேணாங்கிறோம் அப்படின்னா இந்த 6, 8, 12 அப்படிங்கிற லக்ன அடிப்படையில் பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வைக்க வேணாங்கிறோம். அது இல்லாம உங்களுக்கு உங்களுடைய குழந்தை பிறந்த நட்சத்திரத்திலிருந்து 2வது நட்சத்திரத்துல பேர் அமைக்கும் போது சகல சம்பத்தும் அந்த குழந்தைக்கு கிடைக்கும். அது நபராக இருந்தாலும் சரி, வியாபார ஸ்தலமாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி 3வது நட்சத்திரம் விபத்து தாரையா இருக்கிறதால அது தேவையில்லாம அதை வந்து நீங்க சிரமப்படுத்திக்க வேண்டாம் அப்படிங்கிறதால அந்த 3, 12, 21 தேவையில்லாம அதை வந்து நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டாம்னு சொல்லப்படுது. அடுத்தது சேமம் அப்படிங்கிறது 4, 13, 22 சுகத்தன்மை கொடுக்கக்கூடியது 4 எப்பயுமே. அதே போல 5 அப்படிங்கிறது பிரத்யக் சொல்லக்கூடியது. 5, 14, 23 தடை முடக்குகள் தரக்கூடியதாக அமையும். அப்போ உங்களுடைய வியாபார ஸ்தலமாக இருந்தாலும் சரி, உங்க நட்பு வட்டாரத்துல பாருங்க அதிகமா வந்து இந்த 3, 5, 7 நபர்கள்லாம் உங்க வாழ்க்கையில அதிகமா முட்டுக்கட்டையா இருப்பாங்க. நட்புலையும் சரி, உங்க குடும்ப உறவுகளையும் சரி, சொந்த பந்தங்களும் சரி, இந்த மாதிரி நட்சத்திரம் உள்ளவங்க தான் அதிகமா உங்களுக்கு வந்து உங்க வாழ்க்கையில உங்களுக்கு மேல போக விடாம தடுத்துக்கிட்டே இருக்குது. சரிங்களா? உங்களை யோசிச்சு பாருங்க, உங்களை மேன்மை கொண்டு போகக்கூடிய நபர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2, 4, 6, 8, 9 இருப்பாங்க. உங்களுக்கு உதவி செய்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2ல இருப்பாங்க, 4ல இருப்பாங்க, 6ல இருப்பாங்க, 8ல இருப்பாங்க, 9ல இருப்பாங்க. இந்த நட்சத்திரக்காரங்க வருவாங்க. உங்களுக்கு எப்பயும் பிரச்சனை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3, 5, 7 இந்த மாதிரி நட்சத்திரங்கள் தான் உங்களுக்கு பிரச்சனை அதிகம் கொடுக்கும்.